Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எந்த கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா BBA கோர்சஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ் கோர்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்ல டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம இப்போ இந்த கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை பத்தி படிக்கிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக ஒவ்வொரு காலேஜஸ்லயும் எது மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாஸ் என்னவாக இருக்கு, எத்தனை டியூரேஷன்ஸ் எடுத்துக்குது இந்த கோர்ஸ், அண்ட் சிலபஸ்லாம் எப்படி இருக்கு, ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் எப்படி இருக்கு, ஸ்கோப்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டாப் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகே, இப்போ டாபிக் உள்ள போகலாம். இப்போ இந்த பிபிஏல டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைசேஷனான ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம் இந்த பிபிஏல. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸ் நம்ம எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதை பற்றி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஃபண்டமெண்டல் ஆஃப் டேட்டாஸ், ஒரு அனலிட்டிக்ஸ் ஆஃப் டேட்டா மெத்தடாலஜி, டெக்னிக்ஸ், பவர்ஃபுல் டேஷ்போர்ட்ஸ், இதை பற்றி எல்லாமே படிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் தான் சொல்லலாம். ஓகேங்களா, பிஸ்னஸில் நம்ம எது மாதிரியான நாலேஜஸ் கெயின் பண்ணிக்கணும், ஒரு டேட்டாஸ் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் என்ன, பவர்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸில் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம். ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டில் டேட்டாங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறப்போ அந்த டேட்டாஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுலேயும் முக்கியமாக ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கும் ஒரு டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் பற்றி நம்ம படித்து தெரிஞ்சுக்குவோம்னு சொல்லலாம். அண்ட் ப்ராக்டிகல்ஸ் வைஸாகவும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு நல்ல கோர்ஸ்ன்னு சொல்லலாம். எத்தனை டியூரேஷன் எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 years டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ். அண்ட் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th +2 முடிச்சிருக்கணும் ஒரு ரெகக்னைஸ்டான போர்டில். நீங்கள் வந்து முக்கியமாக மேக்ஸ் ஒரு கம்பல்சரி பாடமாக எடுத்து படிச்சுக்கணும். காமர்ஸ் மேக்ஸ் வந்து ஒரு கம்பல்சரி பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா இந்த கோர்ஸ் தாராளமாக பண்ணலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லலாம். நிறைய ஏரியாஸில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ சப்ஜெக்ட்ஸில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஃபைனான்ஸ், மெஷின் லேர்னிங், அட்வான்ஸ்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பைத்தான்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் பற்றி படிப்போம். ஒரு ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், நம்ம படிப்பு முடிச்சதுக்கப்புறம் எது மாதிரியான இடங்களில் வேலை செய்வோம், என்ன ஜாப் பொசிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ராட்டஜிக்ஸ், டேட்டா மைனிங், மார்க்கெட்டிங் அனாலிட்டிக்ஸ் மேனேஜர், இது மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லலாம் இந்த கோர்ஸில். ஓகேங்களா, ஓகே, எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாஸை பார்த்தாச்சு. நம்ம ஒரு 50% எபோவ் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு எது மாதிரியான ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ல. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கான டிமாண்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். கம்பெனிஸ் சொல்லலாம், பேங்கிங் சொல்லலாம், அதே மாதிரி ஹெல்த் கேர், ஃப்ராட் டிடெக்ஷன்ஸ், இ-காமர்ஸ், எனர்ஜி அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ், இது மாதிரியான இடங்களில் நமக்கான ஸ்கோப்ஸ் வந்து இந்தியாவிலே நிறையா இருக்குன்னு சொல்லலாம். நமக்கு எது மாதிரியான சிலபஸ் இருக்கும் இந்த கோர்ஸ் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைபர் லா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அக்கௌண்டிங், ரீட்டைல், என்வரன்மெண்டல் ஸ்டடீஸ், அப்புறம் என்டர்பிரனர்ஷிப், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், பைத்தான், ரிசர்ச் மேனேஜ்மெண்ட், இது மாதிரியான கோர்சஸ் எல்லாமே நம்ம இந்த கோர்ஸ் மூலியமாக படிப்போம். உங்களுக்கு ஒரு டாப் காலேஜில் இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணித்தரோம் அண்ட் எல்லா விதமான சப்போர்ட்ஸும் பண்ணித்தரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.